இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் இந்த நல்ல நாளில் அன்பின் வாழ்த்துக்கள். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய இருதயத்தில் இடம் பிடிக்கணும்னு ஆசை இருக்கு? உங்கள்ட்ட இப்படி ஒரு கேள்வியை கேட்டால் இன்றைக்கு உங்களுடைய பதில் என்ன? இன்னைக்கு உலகத்தில் உள்ளவங்களெல்லாம் நீங்கள் கவனிச்சு பாருங்க. என் புருஷன் இருதயத்தில் எனக்கு ஒரு இடம் கிடைச்சு, என் மனைவி இருதயத்தில் எனக்கு ஒரு இடம் கிடைச்சிடணும், என் முதலாளி இருதயத்தில் எனக்கு ஒரு இடம் கிடைச்சிடணும், எங்கள் குடும்பத்தார் இருதயத்தில் எனக்கு ஒரு இடம் கிடைச்சிடணும், என் நண்பர்கள் இதயத்தில் எனக்கு இடம், நான் விரும்புகிற ஒரு நபர் இதயத்தில் எனக்கு இடம் கிடைச்சிடணும். இப்படி தான் இன்னைக்கு மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்களே தவிர கர்த்தருடைய இருதயத்தில் இடம் பிடிக்கணுங்கிறத யாரும் பெரிதாய் நினைப்பதில்லை. தாவீது கர்த்தருடைய இருதயத்தில் இடம் பிடிக்கிறதுக்கு என்ன காரணம்? அவன் நல்ல ஒரு தேவ மனிதன், நல்ல ஒரு ஆராதனை வீரன், ஆண்டவரை எப்பொழுதும் பாடி துதித்து ஜெபத்தில் அதிகமாக தன்னுடைய நேரங்களை செலவு செய்தவன், குறித்த ஜாமத்திற்கு முன்பதாகவே விழித்து கொண்டவன், அதிகாலமே எழும்பி கர்த்தரை தேடினவன், வேதத்தை வாசித்து அதை ஆராய்ந்து அதை தியானித்தவன், தேவனுக்கு முன்பாக தன்னுடைய தவறுகளை ஒத்துக்கொண்டு மனஸ்தாபப்பட்டு அதை அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அந்த பாவங்களை விட்டு முற்றிலும் விலகி வாழ்ந்தவன். ஆண்டவருடைய இருதயத்தில் இடம் பிடிப்பது என்பது சாதாரணம் அல்ல. ஆண்டவருடைய ஆலயத்திற்காக எதையாவது செய்ய வேண்டும் என்கிற ஒரு தீவிர வாஞ்சை உள்ளவன், கர்த்தருக்காக தாராளமாக ஏராளமாக உற்சாகமாக கொடுக்கிறவன், எதை செய்தாலும் கர்த்தரிடத்தில் விசாரித்து செய்கிறவன், ஆண்டவருடைய ஆலோசனையின்படி நடந்தவன், மற்றவர்களுக்கு இன்றைக்கும் ஒரு நல்ல உதாரணமாக இருப்பதற்கு இதுதாங்க காரணம். இதெல்லாம் பார்த்த ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, என் இருதயத்திற்கு அவனை ஏற்றவனாக கண்டேன். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருடைய இருதயத்தில் இடம் பிடிக்க இப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் எப்படி ஈடுபாடுள்ளவர்களாக இருக்கிறோம்? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ஆலயம் அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் மனசு என்ன நினைக்குது? அதிகாலையில் எழும்பணும் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன தோணுது? பைபிளை இரவும் பகலும் வாசித்து அதை தியானிக்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணினால் உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்குது? அதுக்கு ஒத்து வருதா? ஆண்டவருக்குன்னு உற்சாகமாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நேரம் வரும்போது உண்மையிலே உங்கள் மனது உற்சாகமாக இருக்குதா? ஜெபத்திலும் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்த தற்பரிசோதனை செய்வதிலும் செய்த தவறை ஒத்துக்கொண்டு அதற்கு மன்னிப்பு கேட்டு அதை விட்டு விலகுவதிலும் உண்மையிலே நாம் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? தேவனுடைய பிள்ளைகளை இதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவருடைய இருதயத்தில் இடம் பிடிக்கணும்னா இதெல்லாம் கண்டிப்பாக தேவை. தாவீதை போல கர்த்தருடைய இருதயத்தில் இடம் பிடிக்க இன்றைக்கு தேவன் நமக்கு கிருபை தருவாராக. பரலோக தேவனே, உம்முடைய இருதயத்தில் தாவீதுக்கு ஒரு இடம் இருந்தது போல நாங்களும் இடம் பிடிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.